வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை கபீர்தாஸ் என்ற சிறந்த ராம பக்தரை பற்றி. இந்த கபீர்தாஸ் என்பவர் காசி மாநகரத்தில் வாழ்ந்து வந்தார். இவருடைய தந்தை பெயர் தமால், தாயார் பெயர் ஜிஜா பீபி. இவர்களுக்கு வயசானவர்கள் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர். காசி பட்டுங்கிற மாதிரி அந்த பட்டு தொழில் செஞ்சு அது மூலமாக புடவை தறியெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வியாபாரம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு வயதான தம்பதிகள், குழந்தையே இல்லை. இப்படி இருக்கையில் அந்த மனைவிக்கு தனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கேங்கிறது ரொம்ப வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த தமால் என்பவருக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம அடியார்களுக்கு, ஃபக்கீர்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு அன்னமிட்டு விருந்தோம்பல் செய்து அனுப்புகிறோம், இதுவே நமக்கு பகவான் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம்னு நினச்சிட்டு அவர் சந்தோஷமாக தான் இருக்கார். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு விருந்துக்கு ஃபக்கீர்கள் வரத்தே அவள் ஆசீர்வாதம் பண்ணுறா. இந்த அன்னமிடுற அடியார்களுக்கு செய்கிற தொழில் இப்படியே விட்டுடாத, உனக்கு அப்புறம் உன் குழந்தையும் இதை பண்ணுவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. அவள் சொல்கிறா, என்ன வயசாகிடுது, எங்களுக்கு எப்போ போய் குழந்தை பாக்கியம்னு சொல்கிறேன். அவள் ஆசீர்வாதம் இல்லைப்பா, எங்களுக்கு தோன்றது சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போய்ட்றா. இவர் பட்டு தொழில் பண்ணி நெசவு பண்ணி அந்த நூலை கங்கையில் அலசி எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி கங்கைக்கு போகிறார். போயிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதே அந்த நூல் கண்டானது கை தவறி கங்கை ஆற்றுல விழுந்துடுறது. விழுந்தால் நதி ஓட்டத்தில் அது ஓடுறது. ஐயோ, நல்ல நூலுக்கு இது பட்டு நூல் இப்படி வேஸ்ட்டாக போயிடுத்தேன்னு இவரும் அதை எடுக்கணுன்னு கங்கை கரையோரமே ஓடுறார். ஓடிகிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல குழந்தை சத்தம் கேட்குறது. என்னது இங்கே போய் இப்படி தண்ணி கிட்டக்க குழந்த சத்தம் கேட்குறதுன்னு பார்த்தா, ஒரு சின்ன அந்த தண்ணி கரை கிட்டக்க ஒரு குழந்த அப்படியே பட்டு துணியில் சுற்றி படுத்துட்டுருக்கு. இந்த குழந்தை யாருன்னா, மேலோகத்தில் ஹரிநாராயணன் இப்போ கலியுகத்தில் பக்தி ரொம்ப குறைஞ்செடுத்து சுகபிரம்மத்தை கூப்பிட்டு, நீ அப்போ மகா பாகவதம் சொன்ன, இப்போ நீ அடுத்து ஒரு பிறவியை எடுத்துன்னு போய் கலியுகத்தில் பாரதத்தில் பக்தியை பரப்பணும், அதுக்கு நீ போயிட்டு வரணும் சுகபிரம்மங்கிற. அவர் சொல்கிறார், சுவாமி நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் இல்லைங்களா, ஆனால் திருப்பி ஒரு தாய் வயத்தில் பிறந்து நான் வரமாட்டேன், எனக்கு அது வேண்டாம் அப்படி. உடனே சுவாமி சொல்கிறார், சரி உன்னோட விருப்பம் அப்படின்னா நீ ஒரு குழந்தைய அப்படியே பூமியில் ஒரு இடத்துல அந்த தமால்னு வருவார், அவர் பார்க்குற மாதிரி உன்னை நாங்கள் வைக்கிறேன், அப்புறம் அவர் எடுத்து வளர்ப்பார், நீ பக்தியை பண்ணு அப்படி. சரின்னு சம்மதம் சொல்லி வர. ஸோ சுகபிரம்மம் தான் அந்த குழந்தைய அங்கே படுத்துட்டு இருந்தது. அதை எடுத்துன்னு போய் ரொம்ப சந்தோஷமாக, ஏதோ பகவானாக நமக்கு ஏதோ குழந்தை கொடுத்துருக்காரு, அன்றைக்கி ஃபக்கீர் ஆசீர்வாதம் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு எடுத்துன்னு வீட்டில் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறேன். அவளுக்கு ஒரே சந்தோஷம், குழந்தை எப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்து தொட்டு பார்த்து அந்த குழந்தைக்கு அவள் 2 பேருமா சேர்ந்து கபீர் அப்படின்னு தெய்வ குழந்தைங்கிற மாதிரி மீனிங்கில் கபீர்னு வைக்கிறாள். குழந்தை 4 வண்ணம் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துட்டு நல்ல சத்து குழந்தையாக வளர்ந்துட்டு வரான். ஸோ அவளோட தொழில் அந்த பட்டு நெசவு. ஸோ அந்த குழந்தையும் அதை தயாரித்து பட்டில் துணி செஞ்சு கடை வீதிக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு இப்படி பண்ணிகிட்டுருக்கா. அப்போ ஒரு நாள் பட்டு துணியை எடுத்துன்னு போகிறதே இவர் சொல்கிறார், இது மிக உயர்ந்த பட்டு, ஆனால் ஒரு 2 முழம் தான் பண்ணியிருக்கார். ஏன்னா இவருக்கு சதா மனசு இறை நாமத்தில் தான் போகும். இவருக்கு அந்த மாதிரியே சிந்தனை இருக்கிறதுனால வேகமாக தறி நெய்ய முடியல. அத்தனோண்டு துணியை பண்ணிட்டு 2 முழம் தான் பண்ணியிருக்கேன், இதை போய் விற்றுண்டு வான்னு அம்மா திட்டி அனுப்புகிறா. வரார், யாருமே வாங்க மாட்டேங்கிறா, எத்தனோட துணியை வச்சுன்னு நீ விற்க இதை என்னத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது, வேண்டாம் அப்படின்னு இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஆனால் இவர் சொல்கிறார், இது மிக விலை உயர்ந்த பட்டு அப்படின்னு. கடைசியில் ஒரு வயோதிகர் வாங்கிக்கிறேங்கிறார். அப்போ விலை கேட்டால் இவர் ஜாஸ்தி விலை சொல்கிறார், நீ என்ன இத்தனோண்டுக்கு இவ்வளோ விலை சொல்கிறேன்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்து அந்த துணியை இன்னும் பாதியாக கிழிச்சு விட்றார். இவருக்கு கபீருக்கு ஒரே கோவம், நானே கஷ்டப்பட்டு இத்தனோண்டு கொண்டு வந்தால் அதையும் கிழிச்சிட்டு அந்த முதியவரை போட்டு திட்டுன்னு திட்டி துரத்திட்டு ஓடுறார். அவரும் இவரும் கடைசியில் அவர் ஒரு இடத்துல மறைஞ்சு, என்ன இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டுருக்க, நீ இறை நாம சொல்கிறது பக்தி தான் முக்கியம், நீ ஞானத்தை தேடிட்டு ஓடுற மாதிரி எங்கேயோ ஓடின்ட்டுருக்க, முதல்ல சுவாமி மேலே நம்பிக்கை, ராமநாமத்தை சொல்லு, இருக்கிறதுலே சிறந்த நாமம் ராமநாமந்தான், அதுதான் முக்கியம், காசியில் விஸ்வநாதரே அதான் சொல்கிறார், அதனால் அந்த நாமத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போய்டுறார். இவருக்கு ஒன்றும் புரியல, யார் இவர், எங்கேருந்து வந்தார், திடீர்னு என்னமோ ராமநாமங்கிறார், ஒன்றும் புரியலையே அப்படின்னு மைண்டு அதையே யோசிக்க ஆரம்பிச்சுடுறது. இப்படி வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, ராமநாமத்தை நம்ம எப்படி ஒரு குரு மூலமாக தான் வாங்கணும், எப்படி வாங்கிறது, யாரை. அப்போ காசியில் ராமானந்தர்னு மிகப்பெரிய ஒரு குரு இருந்தார்.
ஏகப்பட்ட சிஷ்யர்கள் அவளுக்கு. இப்படி வந்துட்டுருக்கிறது இவருக்கு தோன்றுறது, நம்ம போய் அந்த ராமானந்தர் குரு கிட்டக்க போய் எப்படியாவது நம்ம சரணாகதி ஆகிட்டோன்னா நமக்கு ஏதாவது ஒரு தீட்சை கொடுப்பார், அதை வச்சுட்டு நம்ம குரு மூலமாக நம்ம பண்ணலான்ட்டு என்ன பண்ணுற, டெய்லி அந்த ஆசிரமத்துக்கு போய் நிற்பேன். ஆனால் அங்கே இருக்கிறவால நீ ஜாதியில் நீ துலுக்கனா இருக்க, அந்த மாதிரி வாழை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சுட்டே இருக்கா. இவர் சொல்கிறார், இதில் ஜாதி என்ன, ராமா இருந்தா என்ன, ரஹீமா இருந்தால் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவார். ஆனால் யாரும் கேட்டுக்க மாட்டேங்கிறா, நுழைய கூட விட மாட்டேங்கிறா. இவர் யோசித்து பார்க்குறாரு என்ன தான் இதுக்கு வழின்னு. ஒரு நாளைக்கு எப்படியும் அந்த ராமானந்தர் விடிகார்த்தால் குளிக்கிறதுக்கு கங்கைக்கு வரார். நம்ம என்ன பண்ணுவோம், போய் படிக்கட்டில் படுத்துட்டுடுவோம், நம்ம மேலே காலை வச்சா அப்போ தாண்டி தானே போகணும், அப்போ நம்ம பார்த்துக்கலான்ட்டு என்ன பண்ணுறாரு, இருட்டில் போய் ஒரு படிக்கட்டில் படுத்துட்டுடுறார் வெடிகாரத்தால். அவர் ராமானந்தர் வரார் குரு குளிக்கிறதுக்கு கங்கைக்கு. அப்படி படிக்கட்டு இறங்கி வரதே தெரியாதனமாக இவர் முதுகில் காலை வச்சுட்றார். காலை வச்சா என்ன, அவர் பெரிய மகான் இல்லையா, டக்குன்னு வாயில் ராம் ராம் அப்படின்னு வருது. அவர் இறங்கி எதையோ மிதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சடார்னு இறங்கி போயிடுறார். இவருக்கு அவர் சொன்ன அந்த ராம்ங்கிற வார்த்தை பிடிச்சுன்ட்டேன். ஆஹா, இதுதான் இனிமேல் நமக்கு குரு சொன்ன ஒரு மந்திரம், இனிமேல் இதை விடக்கூடாதுன்ட்டு சாதா அதுலேருந்து ராம் ராம் ராம்னு அவர் அப்படி ஒரு உரு போட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்றார். ராமன் நாமத்துக்கு அப்படி ஒரு அவருக்கு அப்படி ஒரு சொல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆத்ம திருப்தி இப்படி இருக்குது. ஸோ இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. வந்த குணவதியும் ரொம்ப ஒரு நல்ல பொண்ணாக இருக்கா. இவாளோட இது ஃபக்கீர்களை கூப்பிட்டு வீட்டில் அன்னமிட்டு வர ஏழைகளுக்கு உணவளித்து அந்த மாதிரி வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. தங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுப்பா. இவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அவன் பேர் கமால் அப்படின்னு பேர் வைக்கிறா. குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டு அப்பா மாதிரி அவனும் பக்தி பண்ணிட்டு எல்லா வீட்டுக்கும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறது ராமானந்தரை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கோராக்கர்னு ஒரு சித்த புருஷர் வரார் காசிக்கு. அவர் எவ்வளோ சித்துக்களும் கைவர பெற்றவர். என்னை ஜெயிச்சு இந்த ராமானந்தரோட சீடர்களோ இல்லை ராமானந்தரோ ஜெயிச்சார்னா நான் இந்த அவளுக்கு நான் அடிமையாக ஆயிடுறேன், என்னோடய சித்துக்களெல்லாம் நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிக்கு கூப்பிடுறேன். இது இந்த ராமானந்தர் குருவோட சீடர்கள் எல்லாம் பயந்துன்னு, ஐயோ அவர் அவ்வளோ பெரிய சித்தர், என்ன குருவே பண்ணுறது, அவர் நம்மளை போட்டிக்கு அழைக்கிறாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. இதை கபீர் கேட்குறார், யார் அந்த கோராக்கருங்கிறவர், நான் வரேன் அப்படின்னு சொல்லி ராமானந்த சிஷ்யர்கிட்ட சொல்கிறான். அவள் சொல்கிறா, இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு கபீர்னு ஒருத்தன் நிற்கிறான், நான் பேசுகிறேன், அவளை ஜெயிச்சு காட்டுறேன்னு. ராமானந்தர் வெளில வரார். யாருப்பா நீ, பார்த்தா இந்த மாதிரி இருக்க, நீ எதுக்கு இதில் தேவையில்லாமல் தலையிடுற, 2 ஜாதி பிரச்சனையாகிடும், வேண்டாம் நீ போயிடு, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லவே இல்லை குருவே, நான் நிச்சயம் இந்த போட்டியில் உங்களுக்கு வென்று நான் ஒரு நல்ல பெயர் எடுப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படி. அவர் குரு எவ்வளோ சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறார். கபீர், நான் பேசி தான் அவன், நான் போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நேராக அந்த கோராக்கர் இருக்கிற சித்தர் இருக்கிற இடத்துக்கே போய் போட்டிக்கு நான் ரெடி அப்படிங்கிறார். ஸோ ஆரம்பிக்கிறது போட்டி. அவர் சித்து விளையாட்டு அப்படி பண்ணுறார், சிங்கமாக மாறுறார், புலியாக மாறுறார், அவர் என்ன வராரோ அதுக்கு நேர் அகைன்ஸ்டாக இவர் பண்ணுறார் கபீர். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது கையில் எப்போதும் பட்டு நூல் வச்சுட்டுருப்பார். என்ன பண்ணுறாரு, அந்த பட்டு நூலை தூக்கி ஆகாசத்தை தூக்கி மேலே போட்டு அந்த நூல் மேலே ஏறி கபீர் உக்காந்துடுறார். அந்த சித்தர் பார்க்குறாரு, இது என்ன சித்துன்னு தெரியலையே, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு முழிக்கிறார். அவருக்கு அது என்னென்னு புரியல. அப்போது தோல்வியை ஒத்துண்டுடுறார். அப்பா நீ யாருப்பா, எங்கேருந்து வந்த, இப்படி நூல் மேலே எப்படி உன்னால் உட்கார முடிஞ்சது, இது என்ன வகையான சித்து எனக்கு சொல்லிக் கொடு. இவர் சொல்கிறார், ஒரு சித்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னோடய குருநாதரோட ஆசீர்வாதம். அப்படி. யார் உன் குருன்னா, அது மாதிரி ராமானந்தர். அவ்வளோதான். நேராக மடத்துக்கு என்னை மன்னிச்சுடு, ஒரு சிஷ்யனையும் உனக்கு இப்படி ஏற்பட்ட கெட்டிக்காரனா இவ்வளோ சித்து தெரிஞ்சிருக்கான், நான் ஒன்றுமே இல்லை, என்னை மன்னிச்சுடு, உன்னை போட்டிக்கு நான் கூப்பிட்டது மகா தப்பு, இனிமேல் நானும் உனக்கு அடிமைன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிடுறேன். அப்போ ராமானந்தர் கேட்குற, என்ன கபீர், யார் நீ, என்ன எப்படி நீ என்னோடய சிஷ்யங்கிற, நான் உன்னை பார்த்ததில்லையே. அப்போ இவர் சொல்கிறார், இது மாதிரி குளிக்க போகிறதே நீ உங்கள் கால் பட்டுது, நீங்கள் ராம் ராம் சொன்னீங்கள, அதுதான் இனிமேல் என்னோடய தாரக மந்திரமாக நான் பண்ணிகிட்டுருக்கேன். ஓ அப்படியா, பேர்பட்ட சிஷ்யனானின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவருக்கும் பிடிச்சி போய்டுறது. ஸோ இப்படியே வாழ்ந்துட்டு நெசவு தொழிலும் பண்ணிட்டு அன்னம் விட்டுண்டு எல்லா ஏழைகளுக்கும் இது பண்ணிட்டு வரா. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் போல் சாப்பிட வந்துடுறா, ஒரு பஜனை கோஷ்டி மாதிரி. அப்போது கபீர் வீட்டில் கேட்குறார், ஒன்றுமே சாமான் இல்லை அப்படின்னு பிபி சொல்கிறா. என்ன பண்ணுறது, ஆனால் வந்தவாளை வெறும் பசியோடு அனுப்பக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கிறது.
அப்போ அவள் ஒய்ஃப் சொல்கிறா, ஒரு சேட்டு மளிகை கடைக்காரன் இருக்கான், அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டே இருக்கான், நான் கடைக்கு கன்னிக்கெல்லாம் போகிறது, அவங்ககிட்டக்க என்னை நீங்கள் அடகு வச்சுருங்கோ, மளிகை சாமான் வாங்கிக்கோங்க, சாப்பாடு பண்ணலாம் நம்ம அப்படின்னு. அவர் அந்த எப்படியாவது அந்த ஏழைகளுக்கு அன்னம் விடணும், அதுதான் அவரோட குறிக்கோள் கபீருக்கு. சரி பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளோ ஆக்ஷன் போய் அந்த சேட்டுக்கிட்ட சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து, ஆஹா அதுக்கு என்ன, நீ எவ்வளோ சாமான் வேணால் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு அவளை ஒய்ஃபை எங்கள் வீட்டில் விட்டுடுன்னு சொல்லிடுறான். இப்படி இது நடந்துட்டுருக்கிறது, இவள் வீட்டுக்கு வந்துடுறா, சாமானை வாங்கின்னு சமைச்சு போட்டு அகதிகள் எல்லாம் சாப்பிட்டு அதிதிகள் எல்லோரும் போயாச்சு. அப்போது இவளை கொண்டு திருப்பி அந்த சேட்டு வீட்டில் விடுற கபீர் போகிறேன். போட்டு விட்டுவிட்டு கதவை சாத்திட்டு இவர் வெளில வரத்துக்கும் இவர் வீட்டுக்குள்ளே கூட நுழையில 2 காவற்காரர்கள் போலீஸ்கார மாதிரி போய் அந்த சேட்டு வீட்டு கதவை தட்டுறா. யாருன்னா, நாங்கள் இது மாதிரி போலீஸ்லேருந்து வந்திருக்கோம், கொத்தவால் நாங்கள், உங்கள் வீட்டை செக் பண்ணணும், நீங்கள் திருட்டு சாமான் நிறையா வச்சுருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே பூந்து அவர் கேட்காமையே எல்லாருமே பார்த்து கொண்டு கடைசியில் பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே கபீரோட ஒய்ஃப் இருக்கா. அடாடா, நீங்கள் கபீர் அண்ணா அவரோட ஃபக்கீரோட ஒய்ஃப் இல்லையா, இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு தரத்தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு கபீர் ஒய்ஃபை கொண்டு போய் கபீர் வீட்டில், என்ன அவங்க வீட்டில் இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி, இந்தா பார்த்துக்கோங்க ஒய்ஃபை பத்திரமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறா. கபீருக்கு ஒன்றுமே புரியல, யார் இவா 2 பேர், எங்கேருந்து வந்தா, நம்ம அங்கே விட்டுட்டு வந்த ஒய்ஃபு எப்படி இங்கே வந்தா, என்னம்மானா அவளுக்கும் ஒன்றும் புரியல. நேராக வந்தா 2 பேர் போலீஸுன்னு சொன்னால் பிடிச்சிக்கோ என்ன இழுத்துன்னு வந்துட்டா. அங்கே சேட்டு முழிக்கிறான், நம்ம ஒன்றுமே சாமான் திருடலையே, இது யார் வந்தா என்ன ஒன்றும் புரியல. பார்த்தா வந்தது ராமனும் லக்ஷ்மணனும். கபீரோட அந்த ஒரு அன்னமிடணுங்கிற அந்த ஒரு சிறந்த கொள்கை, ஒய்ஃபை அடமானம் வச்சாலும் பரவாயில்லன்னு நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி அதுக்கு ராமன லக்ஷ்மணம் கபீருக்கு காப்பாற்றி கொடுத்துட்டு போனேன். அதே மாதிரி இன்னொரு முறை இன்னொரு கோஷ்டி வருது. அப்போது அதே மாதிரி ரொம்ப ஏழைகள் தான், ரொம்ப சாமான்லாம் வீட்டில் இருக்காது. என்ன பண்ணுறது, திருப்பி அன்னமிடணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறது. அந்த கமாலுங்கிற அவர் புள்ள சொல்கிறான், அப்பா அந்த மளிகை கடை இருக்குது, பின்பக்கம் வழியாக சவத்தில் ஓட்டை போட்டு நான் உள்ளே போகிறேன், எவ்வளோ சாமான் வேணுமோ எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நாளைக்கு நம்ம பஜனை முடிஞ்ச வாழ்க்கை அன்னம் விட்டுட்டு அப்புறம் இந்த தப்பை ஒத்துண்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படி. கபீரும் யோசிக்கிறார், சரி வேறு வழி இல்லை பண்ணலாம் அப்படின்னு போயிடுறான். சவத்தை ஓட்டை போட்டு உள் பக்கமாக கபீரோட புள்ள எல்லா சாமானையும் எடுத்து கொடுக்குறான். கபீர் வாங்கிட்டுறான். இதை அந்த கடைக்காரன் எப்படியோ சத்தம் கேட்டு பார்த்துடுறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அடாடா இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற கும்பல் மாட்டின்ட்டுதுன்னு நினச்சிட்டு அவன் ரெடியாகி வரத்துக்குள்ளே இந்த புள்ள சொல்கிறது, அப்பா நீ என் உடம்பு தலையை வெட்டிடு, தலை இருந்தால் தானே யாரோட உடம்பு யாருன்னு தெரியும், தலையை வெட்டி எடுத்துன்னு போய்டு, வெறும் உடம்பு ஒண்டி அவனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, நீ போய் அந்த நம்ம சிறந்த விருந்தை நீ பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்கிறான். கபீர் யோசிக்கிறார், என்னப்பா எப்படி சொல்கிறேன், இல்லைப்பா தப்பே இல்லை நீங்கள் போங்கோ அப்படின்னு ஒன்று இடுப்பில் இருந்த சின்ன கத்தியை எடுத்து தன் புள்ள தலையை அறுத்து எடுத்துட்டு போயிடுறார். போயிட்டு இது ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் விருந்து நடக்கிறது, சாப்பாடு சமைச்சு எல்லாம் போட்டு பஜனை கோஷ்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி ரோடில் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே அந்த கடைக்காரன் போலீஸ்க்கு சொல்லி அவள் இந்த தலை இல்லாத உடம்பை ரோடு 4 ரோடு சந்திக்கிற முச்சந்தியில் ஒரு கொம்பில் நட்டு வச்சுட்டான். இந்த திருடன் யாருன்னு தெரியல, இதை மாதிரி பண்ணியிருக்கான், ஒரு கடையில் புகுந்து இவ்வளோ சாமானை திருடிட்டான் அப்படின்னு போலீஸ் வச்சு அங்கே நடு ரோட்டில் வச்சுருக்கு முச்சந்தியில். இந்த பஜனை கோஷ்டி சாப்பிட்டுட்டு போய் எல்லாம் ராமா 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 கிருஷ்ணான்னு பாட்டு பாடினு போகிறா. அந்த தலை இல்லாத வெறும் உடம்பு கை தட்டுறது அந்த நாமாக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அப்படி அப்பா பிள்ளை எல்லாருமே பக்தியில் அப்படி ராமநாமத்தில் ஊறினுவா. அந்த பாட்டு பஜனையும் கேட்டு அந்த குழந்தை கை தட்டுறது. உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுது, இது நிச்சயம் கபீரோட பிள்ளை தான், அவன் கமால் தான் இப்படி ஒரு பக்தியில் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கபீர் ஒத்துக்கிறார். ஆமாம் இந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணோம், அவன் என் பிள்ளை பண்ண சொன்னால், எனக்கு வேறு வழி தெரியல, உங்களுக்கெல்லாம் இது பண்ணணுங்கிறதுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே பஜனை கோஷ்டியெல்லாம் ராமநாமத்தை சத்தமாக சொல்லவும் அந்த தலை இல்லாத அந்த உடம்பு கீழே விழுந்திருந்த தலை அப்படியே போய் அந்த குழந்தை மேலே தலை ஒட்டின்னு விட்றது. அந்த புள்ள இறங்கி வரான். அப்புறம் அந்த ஊர் கொத்தவாலவா போலீஸ்லாமும் வா பக்தியை பார்த்துட்டு சரி அந்த சேட்டும் மன்னிப்பு கேட்குறான், தெரியாமல் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க, இவ்வளோ ஒரு பக்தியில் இருக்கிறது, இந்த உடம்பு இல்லாத தலை கையை தட்டுறதுன்னா எப்பேற்பட்ட பக்தின்னு தெரியறதுன்னு அப்புறம் எல்லாருமா சமாதானம் ஆகி இருக்கா. ஸோ கபீர் நிறைய பஜனை பாடல்கள் பாடுவார். 4 லைனில் கபீரோட சந்து நிறைய வரும். அவர் அப்புறம் ஊர் முழுக்க சுற்றி ராமநாமத்தை பரப்பிண்டு வரார்.
இப்படி இருக்கிறது மெக்காவுக்கு போகிறார். மெக்காவில் போயிட்டு அங்கேயும் கபீர், ராம், ரஹீம் ரெண்டும் ஒன்றுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஆகிடுறது. அங்கேயே சமாதி ஆகிடுறார். அவரோட சமாதியில் இன்றைக்கும் ஜனங்க பூ போட்டால் அந்த காலத்துலேயே ஒரு பக்கம் பூ பூவாக விழும், இன்னொரு பக்கம் துளசியாக விழும். ஸோ அந்த ராம நாமத்துக்கு உண்டான மதிப்பை இன்றைக்கும் போகிற ஜனங்க மெக்காவில் கபீரோட சமாதியில் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கா. உலகம் முழுக்க ராமநாமத்தை கபீர் அவ்வளோ ஒரு பிரசித்தமாக பெற செஞ்சார். ஸோ குழந்தைகளே, இந்த கதையை கேட்டு நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி குழந்தைகளே. வணக்கம். வாழ்க வளமுடன்.